இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சாம்பசிவம் அவரோட என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் சார், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை வந்து எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் வந்து ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக என்ன ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த பையன் வந்து எனக்கு இந்த சந்தோஷ் ராவணன் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாக்கு முன்னாடி வந்து வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. ஆர்ட்டுன்னு கேட்டேன், சந்தோஷ் பேச சொன்னார். ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட வந்து சந்தோஷம் வந்து பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன் அப்பல. நான் சொன்னேன், நீ வேறு டைட்டில் இப்போ வச்சுருந்த அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் வந்து அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னோடனே நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிடுங்கண்ணே டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் வந்து என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட்டை எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா அதனால இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு.